ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். செவ்வாய்க்கிழமை காலை சுகமாயிருப்பீர்களாக, மன மகிழ்ச்சியாயிருப்பீர்களாக, ஆசீர்வாதமாயிருப்பீர்களாக, மன ரம்யமாயிருப்பீர்களாக. கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த போது சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும்படி. இன்றைக்கு எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதில் முதலாவது 14ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினாலே பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் ஜனங்கள், தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தை எப்பொழுது எப்படி பார்க்கிறார் என்று கேட்டால், என்னுடைய ஜனம். ஏன் அப்படி அவர் உரிமை பாராட்டுகிறார் என்று கேட்டால், நமக்காக இந்த உலகத்திலே வந்து தம்முடைய ஜீவனை கல்வாரி சிலுவையில கொடுத்து தம்முடைய ரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டு தமக்கு சொந்தமாக்கி கொண்டதினாலே அவர் நம்மை என் ஜனங்கள் என்று உரிமை பாராட்டுகிறார். அது மாத்திரமல்ல, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிறதான கர்த்தர் இந்த அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, அக்காலத்தில் நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கீழே பார்த்தீர்களானால் அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறதான நன்மைகளை குறித்தும் சொல்லுகிறார். பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது, இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். புதிய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் என்று சொல்லுகிறது ஆண்டவராகிய கர்த்தருடைய ரத்தத்தினாலே மீட்டெடுத்து ரட்சிக்கப்பட்டவர்கள். அந்த இஸ்ரவேலாகிய நமக்கு தேவனாகிய கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு காரணம் அவர் என்ன சொன்னார் என்று கேட்டால், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை நான் இழுத்துக் கொள்ளுகிறேன். அப்ப நம்ம மேல் தேவனாகிய கர்த்தர் பாராட்டுகிற அன்பு எப்படிப்பட்டது? அநாதி சிநேகம், கால வரையற்றது, எல்லைகளுக்கு உட்படாதது, ஆழம் உயரம் நீளம் அகலம் இல்லாதது. அப்படிப்பட்டதான சிநேகத்தினாலே அவர் நம்ம நேசித்தபடினாலே அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், நான் மறுபடியுமாய் திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய், நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். அதாவது தேவனாகிய கர்த்தருடைய ஜனம் தாங்கள் செய்கிற காரியங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அதையெல்லாம் சொல்லிட்டு தான் இந்த 14ஆம் வசனத்தில் சொன்னார் என்னவென்று கேட்டால், ஆசாரியர்களின் ஆத்மாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். உங்களுடைய ஊழியக்காரர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், தேசத்தினுடைய நன்மையினால் அவர்களை பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள், பிரைஸ் தி லார்ட். இது ஆண்டவர் ஆகிய கர்த்தரால் மீட்டெடுக்கப்பட்ட ஒவ்வொருவரை குறித்து, என்னுடைய வார்த்தைகளை கேட்கிற உங்களை குறித்து சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று கேட்டால், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலே நீங்கள் அவர்களுடைய ஜனங்களானால் உங்களுடைய ஆத்மாவை அவர் திருப்தியாக்குவார். அவர் அளிக்கும் நன்மையினால், அதாவது கர்த்தர் உங்களுக்கு அளிக்க போகிற நன்மை, அதனால நீங்கள் இன்றைக்கு திருப்தி அடைவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை இந்த நாளிலே உங்களுக்கு அப்படி அனுபவமாய் தருவதாக. திருப்தியற்ற ஒரு சூழலில் நீங்கள் காணப்பட்டால், வேலையிலோ தொழிலிலோ பள்ளிக்கூடத்திலோ படிப்பிலோ எங்கேயானாலும் சரி, ஒரு திருப்தியற்ற சூழலில் காணப்பட்டால், இன்று காலை உங்களை மீட்டு கொண்ட உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அடைவார்கள். பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்னைக்கு தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக நன்றி. உடைய ஜனங்களை நீர் அளிக்கிற நன்மையினாலே இன்றைக்கு திருப்தி அடைய செய்வீராக. அவள் பட்ட பாடுகள் போதும் ஆண்டவரே, பட்ட கஷ்டங்கள் போதும், அவள் நடந்து வந்த கடினமான பாதைகள் போதும். இன்றைக்கு நீர் அளித்த வார்த்தையின்படியே நீர் அளிக்கும் நன்மையினால் உடைய ஜனங்கள் திருப்தி அடைவார்களாக. நீர் அதை செய்ய போறதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஜனங்கள், உரிமையோடு சொல்கிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அடைவார்கள். God bless you abundantly again and again and again and again. Amen.